ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வெண்டைக்காயில் சில்லி போட போகிறோம். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி சுத்தமாக தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையானது வந்து சில்லி பவுடர் வந்து 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து வச்சுருக்கேங்க. கூட கொஞ்சம் பத்தாவதுக்கு கொஞ்சம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனு. அரிசி மாவு, வர அரிசி மாவு வந்து 2 ஸ்பூனு. இதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம். இது எல்லாம் போட்டுங்க. இந்த வெண்டைக்காயில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், நான் இந்த பொடியிலெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்க போகிறேங்க. சால்ட்டு கூட போட்டிருக்கேன் கொஞ்சம். ஏற்கனவே அதில் எல்லாம் பொடி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பத்தாமல் வரும். அதனால் லைட்டாக போட்டிருக்குறேங்க. இந்த மாவுகளே எல்லாத்தையும் ஒன்றா போடுறேங்க. போட்டு இது எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் போட வேண்டாங்க, சும்மா அப்படியே கலந்து வச்சா போதும். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சில்லி போட போகிறேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் போட போகிறேன் பாருங்கள். 1 மணி நேரம் போட்டு வச்சுருந்தேன் மிளகாயெல்லாம் கலந்து. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்படியே எடுத்து போடுங்க. மீன் மாதிரி நல்லா இருக்கும், நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓரளவு பொரிஞ்சிடுச்சுங்க. நல்லா தொலாய் விட்டுட்டேன். டீ வந்து ஒரு மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகள்லாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். காரெல்லாம் இன்னும் நிறைய வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியமான அளவுக்கு போட்டிருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சேர்த்துறவங்களா இருந்தாலும் அதிகமாக சேர்த்திக்கலாம். குழந்தைகள் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூள், சில்லி பவுடரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எல்லாமே போட்டிருக்கிறேங்க. எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும், பார்த்து செய்யுங்க. நல்லா வெந்திருக்குதுங்க, மொறுமொறுன்னு இருக்குது. எல்லாருமே சாப்பிடலாம், சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.